Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ஏர்லக்கிழங்க எப்படி க்ளீன் பண்ணி அவிச்சி தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங் டைம் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கிழங்கு வாங்கும்போது பார்த்து வாங்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இருந்தா தான் வேகும். இல்லனா நறுச்சுன்னு இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும். சில டைம் ப்ளூ கலரில் அந்த ஓரங்கள் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாது. நமக்கு வந்து வேகாது. ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு கிழங்கு மட்டும்தான் வேகும். ஒரு வாரம் ஆனது 2-3 நாள் ஆனதுமே நமக்கு வந்து வேகாது. அதனால் அப்போ நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அப்போ மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு கத்தியில் லைட்டாக நம்ம கீரல் போட்டோம் அப்படின்னா ஒரு லேயராக வெளியில் வரும். அந்த தோலுக்கு அடியில் உள்ள லேயர் அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அந்த லேயரை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம கட் பண்ணி குக் பண்ணணும். ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்து வந்துடும். நிறைய மண் இருக்கும். அதனால் இந்த தோலெலாம் எடுத்துகிட்டு நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய சைஸில் கூட நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். அல்லது குட்டி குட்டியாக ஓப்பன் பாத்திரத்துலலாம் வேக வச்சோன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம கிழங்கு பொறுத்து தான். சில கிழங்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். சில கிழங்கு பழைய கிழங்காக இருந்துச்சு அல்லது சில கிழங்கோட வாக்கே அப்படி தான் இருக்கும். அப்போனா வேகிறதுக்கெலாம் ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசிலுக்குள்ளே ஒரு விசில்லே நல்ல கிழங்கு ஃப்ரெஷ்ஷான கிழங்காக இருந்தால் வெந்துடும். இல்லைன்னா 2 விசில் கூட நம்ம வைக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உள்ளே வந்து ஒரு பெரிய நரம் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வைக்க வேண்டியதுதான். பெரிய பீஸாகவும் நம்ம போடலாம். இது சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக அது மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ இதோடய குட்டி குட்டியாக நான் கட் பண்ண போகிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா பூவாக நமக்கு வெந்துடும். அதுக்கடுத்து நமக்கு வேகலை அப்படின்னா அந்த கிழங்கு எப்படினாலும் வேகாதான். கொஞ்சம் நச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா அந்த 2 கிழங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கிழங்கு நமக்கு நல்லா வேகிற மாதிரி இன்னொரு கிழங்கு வேகாமல் கூட இருக்கலாம். ஸோ கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி கட் பண்ணி பார்த்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ பாத்திரத்தில் வந்து நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டாம், மஞ்சள் கலர் வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னா மஞ்சள் தூளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். ஸோ நல்லா பூவாக வெந்துச்சு. இனி இதை வந்து வடிகட்டிக்கிடலாம். இனி நம்ம தாளிக்க வேண்டியதுதான். இதோட குட்டி குட்டியாக கூட நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் மசிச்சுக்கலாம். 1-2 கூட மசிச்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். தாளிக்கிறதுக்கு ஆயில் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, காரத்துக்கு வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஆயிலே கொஞ்ச நேரம் வத்தல் இருக்கும்போது நல்லா காரெல்லாம் இறங்கிரும். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கூட மசிக்கணும்னா நீங்கள் மசிச்சுக்கிடலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ லைட்டாக மட்டும் உப்புத்தூள் வந்து மேலே தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டீயோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிழங்கு வாங்குறதுல பொறுத்து தான் அது அவிறது வந்து இருக்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷான கிழங்கா நீங்கள் வாங்க. ஃபுல்லாக நல்லா ஒயிட்டாக இருக்கணும். அதை மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.